வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் புதுச்சேரி மீனவ கிராமங்களின் பாதிப்பு குறித்து மக்களவையில் பேசியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜ்நிவாஸ் என்று அழைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் லோக் நிவாஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலால் இயந்திரம் பழுதாகி சேதமடைந்த பதிவு பெற்ற 50 கட்டுவலை விசை படகுகளுக்கு ரூபாய் 5 லட்சத்திற்கான பெஞ்சல் புயல் நிவாரண ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி முள்ளோடை நுழைவு வாயில் பகுதியில் கடைவாசலில் கல்லால் அடித்து ஆண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உடனிருந்த முதியவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் புதுச்சேரி மீனவ கிராமங்களின் பாதிப்பு குறித்து மக்களவையில் பேசியுள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் புதுச்சேரி கடற்கரையோர மீனவ கிராமங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து பேசினார். அந்த நேரத்தில் கடல் அரிப்பு ஏற்பட்டு அந்த மீனவ சமுதாயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக சோலைநகர் வடக்கு, சோலைநகர் தெற்கு, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கணக்கு செட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி போன்ற பகுதிகள் எல்லாம் கடல் அரிப்பிலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தூண்டில் வளைவு என்று சொல்லக்கூடிய அந்த கடல் பாதுகாப்பு திட்டத்தை அங்கு செயல்படுத்த வேண்டும். புதுவை அரசாங்கத்தால் அதை செய்ய முடியாத நேரத்தில் மத்திய அரசாங்கம் அதில் தலையிட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜ்நிவாஸ் என்று அழைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் லோக் நிவாஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கும் ஆளுநர் மாளிகைகள் ராஜ்பவன் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் யூனியன் பிரதேசங்களில் உள்ள துணைநிலை ஆளுநரின் மாளிகை ராஜ்நிவாஸ் என்று அழைக்கப்பட்டு வந்தது. சென்னை கிண்டியில் உள்ள தமிழக ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன் பெயரை மக்கள் பவன் என மாற்றம் செய்ய வேண்டும் என தமிழக ஆளுநர் RN ரவி விருப்பம் தெரிவித்திருந்தார். இதனை மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்ற நிலையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு மட்டுமன்றி அனைத்து மாநிலங்களிலும் உள்ள ராஜ்பவன் பெயர்கள் லோக்பவன் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. லோக்பவன் என்பதற்கு மக்கள் பவன் என்று பொருளாகும். அந்த வகையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜ்நிவாஸ் என அழைக்கப்பட்டு வந்த நிலையில் மாளிகையில் நுழைவு வாயிலின் இருபுறமும் ராஜ்நிவாஸ் என பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த பெயர் பலகை இன்று முதல் லோக் நிவாஸ் என மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலால் இயந்திரம் பழுதாகி சேதமடைந்த பதிவு பெற்ற 50 கட்டுவலை விசை படகுகளுக்கு ரூபாய் 5 லட்சத்திற்கான பெஞ்சல் புயல் நிவாரண ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலால் இயந்திரம் பழுதாகி சேதமடைந்த பதிவு பெற்ற 50 கட்டுவலை விசைப்படகுகளுக்கு தலா ரூபாய் 10,000 வீதம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையால் கோப்புகள் தயாரிக்கப்பட்டு அரசின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. தற்போது பதிவு பெற்ற 50 கட்டுவலை விசைப்படகு உரிமையாளர்களுக்கு தலா 10,000 வீதம் பெஞ்சல் புயல் நிவாரணமாக வழங்க ரூபாய் 5 லட்சத்திற்கு செலவின ஒப்புதல் புதுச்சேரி அரசால் வழங்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் நிவாரண செலவின் ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று புதுச்சேரியை சேர்ந்த கட்டுவலை இயந்திர படகு உரிமையாளர் சங்கத்திடம் வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குனர் தெய்வசிகாமணி மற்றும் துணை இயக்குனர் கோவிந்தசாமி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி முள்ளோடை நுழைவு வாயில் பகுதியில் கடைவாசலில் கல்லால் அடித்து ஆண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உடனிருந்த முதியவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் எல்லை பகுதியான முள்ளோடை நுழைவு வாயில் அருகே உள்ள டீ கடை ஒன்று உள்ளது. அந்த டீ கடை முன்பு 50 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் தலையில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடப்பதாக கிருமாம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது.
இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருமாம்பாக்கம் ஆய்வாளர் சஜித், உதவி ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நபரின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் பேப்பர், பாட்டில் உள்ளிட்ட பொருட்களை சேகரித்து அதனை விற்று வாழ்ந்து வந்தவர் என்பது தெரியவந்தது. மேலும் அவரை மர்ம நபர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்து இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து இறந்தவர் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முதியவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டவருடன் இரவில் தங்கி இருந்ததும், அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு அந்த முதியவர் இறந்தவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யும் காட்சி பதிவாகியிருந்தது. அதனை கண்டு கொலையாளிகளை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மது போதையில் ஏற்பட்ட தகராறினால் கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ஆலை நிர்வாகங்களின் கைப்பாவையாக தொழிலாளர் நல சட்டங்களை தொடர்ச்சியாக திருத்தும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக துணைநிலை ஆளுநர் துரோக கூட்டாட்சியை கண்டித்து சட்டங்களை திருத்திய அரசாணைகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 4 மாதங்களாக ஒன்றன் பின் ஒன்றாக தொழிலாளர் நல சட்டங்களை என்ஆர் காங்கிரஸ், பாஜக துணைநிலை ஆளுநர் கூட்டாட்சி திருத்தி வருவதை கண்டித்தும், அது தொடர்பாக வெளியிடப்பட்ட அரசாணைகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஏஐசிசிடியு அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பில் ஏஐசிசிடியு மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் காந்திநகர் தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 50 தொழிலாளர்களுக்கும் குறைவாக பணிபுரியும் 25,000 கடைகள், நிறுவனங்களில் உள்ள 50,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பிலிருந்து விலக்கு அளிக்கும் அரசாணை, ஆபத்தான தீங்கு ஏற்படுத்தும் தொழில்களில் பெண்களை வேலைக்கு அமர்த்தி அனுமதி அளிக்கும் அரசாணை, இரவு 10 மணி வரை பெண்கள் பணிபுரிவதை கட்டாயமாக்கும் அரசாணை ஆகியவற்றை புதுச்சேரி அரசு முழுமையாக திரும்ப பெற வேண்டும். அரசு அறிவித்துள்ள சட்டக்கூலியை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தாத நிர்வாகங்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். டெல்லி மாநிலத்திற்கு இணையாக சட்டக்கூலி அறிவிக்கப்பட வேண்டும். அகவிலைப்படி உயர்வை நேரடியாக கூலியுடன் வழங்க வேண்டும். 20 தொழிலாளர்களுக்கும் கூடுதலாக பணிபுரியும் நிறுவனங்களில் தொழிலாளர் ஓய்வு பெறும் வயது 58 என்பதை தொழிலாளர் துறை உறுதி செய்ய வேண்டும். நடைமுறைப்படுத்தாத நிர்வாகங்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். போனஸ் சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்தாத நிர்வாகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அகவிலைப்படிக்கும் போனஸ் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக உள்ள தொழிலாளர் 60 வயது பூர்த்தி அடைந்து ஓய்வு பெறும் பொழுது ரூபாய் 9,000 மாதாந்திர ஓய்வூதியம் அளித்திடும் சட்ட திருத்தம் வரப்பட வேண்டும். தொழிலாளர் துறையில் தனி தொழிலாளர் ஆணையர், துணை ஆணையர் ஆகியோர் உடனடியாக நியமனம் செய்யப்பட வேண்டும். ஒன்றிய அரசு அறிவித்துள்ள 4 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை புதுச்சேரி மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்படாது என தீர்மானம் சட்டமன்றத்தில் இயற்றப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐசிசியு மாநில செயலாளர் புருஷோத்தமன், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விஜயா, ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்கம் மாநில செயலாளர் எஸ் அருள், அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் மல்லிகா, சிங்காரவேலர் மீனவர் தொழிலாளர் சங்கம் சகாயராஜ், காரைக்கால் சிபிஐ எம்எல் சிங்காரவேலு ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். நவம்பர் மாதம் மோடி அரசாங்கம் திடீரென்று இரவோடு இரவாக அவர்கள் 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அறிவிப்பு இந்திய தொழிலாளி வர்க்கம் 100 ஆண்டு காலம் போராடி பெற்ற அந்த உரிமைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, பேரிடியாக மாறி இருக்கிறது. இந்திய தொழிலாளி வர்க்கம் மிகப்பெரிய சமரசமற்ற போராட்டத்தை இந்த சட்டங்கள், புதுச்சேரி கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசாணைகள், மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 தொழிலாளர் புதிய சட்ட தொகுப்புகள் ரத்தாகின்ற வகையிலே போராட்டங்களை ஏஐசிசி சங்கம் தனியாகவும் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து சங்கங்களுடன் இணைந்து ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அதே போல பெண்களுக்கு எதிரான இந்த போராட்டங்களை அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டங்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் ரத்தாகும் வரை, அரசாணை ரத்தாகும் வரை மிகப்பெரிய தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என்பதை இந்த நேரத்திலே ஏஐசிசி தெரிவித்துக் கொள்கிறது. புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரபல விநாயக முருகன் ஸ்வீட் கடையில் வாங்கிய பேரூச்சம்பழத்தில்
புழுக்கள் நெளியும் வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பிரபலமான விநாயக முருகன் ஸ்வீட் கடை உள்ளது. இவர்களுக்கு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு கிளைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரியாங்குப்பத்தில் செயல்பட்டு வரும் விநாயக முருகன் ஸ்வீட் கடையில் பெரியார் நகரைச் சேர்ந்த ஒருவர் சுமார் 1500 ரூபாய்க்கு பேரிச்சம்பழம் கொள்முதல் செய்துள்ளார். அதில் அனைத்து டப்பாக்களிலுமே இருந்த பேரிச்சம்பழத்தில் புழு நெளிந்துள்ளது. இதனை சற்றும் எதிர்பாராத அவர் வீட்டிற்கு எடுத்துச் சென்று பிரிக்கும் பொழுது அதில் புழு நெளிவது கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து விநாயக முருகன் கடைக்கு சென்று நியாயம் கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் பேரிச்சம்பழத்திற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, வேண்டுமென்றால் பேரிச்சம்பழம் அனுப்பிய நிறுவனத்தை கேளுங்கள் என்று பொறுப்பில்லாமல் பதில் கூறியதாக தெரிகிறது. மேலும் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ட அவரது மகளும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். தற்போது நெளியும் புழுக்களுடன் விற்பனை செய்யப்பட்ட பேரிச்சம்பழம் டப்பா சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று நமது மக்கள் கழக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் பூதாகரமாக விளங்கக்கூடிய மருத்துவத்துறை ஊழல் மற்றும் போலி மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் முறைகேடுகள் சம்பந்தமாக புதுச்சேரியில் அசாதாரணமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த முறைகேடுகள் சம்பந்தமாக 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதில் போலி மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் மற்றும் போலி மருந்து மாத்திரைகள் தயாரித்தவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து பல 100 கோடி ரூபாய் மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்து இருப்பதாக தெரிகிறது. இதில் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை முன்னாள் இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் போலி மருந்து மாத்திரைகள் தயாரித்த நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து அதில் சம்பந்தப்பட்டவர்களை புதுச்சேரி போலீசார் கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு மருத்துவமனைகளில் போலி மருந்து மாத்திரை வாங்கிய முறைகேடுகளிலும் அதேபோல் போலி மருந்து தயாரிப்பு கம்பெனிகள் செய்த முறைகேடுகளின் பின்னணியில் சில முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. ஆனால் அவர்களை இந்த விசாரணை வளையத்தில் கொண்டு வர போலீசார் தயக்கம் காட்டுகிறார்கள். இதனால் முறைகேடுகளுக்கு உறுதுணையாக இருந்த உண்மை குற்றவாளிகள் தப்பித்து கொள்ளும் நிலைமை உள்ளது. அதே நேரத்தில் புதுச்சேரி போலீசார் சுதந்திரமாக விசாரணை மேற்கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதில் கடந்த கால ஆட்சியாளர்களும் தற்போது ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளது கண்கூடாக தெரிகிறது. இது பற்றி சென்ற 2016-21 ஆட்சி செய்தவர்களும் தற்போது 2021 முதல் ஆட்சியில் இருப்பவர்களும் இந்த மருத்துவத்துறை முறைகேடுகள் பற்றி மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார்கள். அரசு மருத்துவமனையில் போலி மருந்து மாத்திரை கொள்முதல் செய்தது பற்றியும் போலி மருந்து மாத்திரை தயாரித்த நிறுவனங்களின் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்து அவர்கள் முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்று வாக்களித்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். புதுச்சேரி போலீசார் இந்த வழக்குகளை விசாரித்து அதிகாரிகளை கைது செய்து சிறைக்கு அனுப்புகிறார்களே தவிர முறைகேடுகளை செய்ய தூண்டி ஆதாயமடைந்த அரசியல்வாதிகளை வழக்கில் சேர்க்காமல் தப்பிக்க விடுகிறார்கள். ஆகையால் மேற்கண்ட முறைகேடுகளை பற்றி விசாரிக்க புதுச்சேரி அரசு சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த முறைகேடுகளை பற்றி மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதுடன் அரசை கண்டித்து தொடர் போராட்டம் நடத்துவதுடன் இந்த வழக்குகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு செல்வேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சின்னக்காலாப்பட்டு மீனவர்களின் படகு மற்றும் வலைகள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டதை தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் நிரந்தர தீர்வாக தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி சின்னக்காலாப்பட்டு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். சுமார் 200 படகுகளில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். சின்னக்காலாப்பட்டு பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுகிறது. இதற்கு நிரந்தர தீர்வாக தூண்டில் முள்வளைவு அமைக்க வேண்டும் என நீண்ட காலமாக அவர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். அரசு சார்பில் கடல் அரிப்பை தடுக்க கடற்கரையில் கற்கள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த கற்களையும் கடல் அலை இழுத்துச் செல்கிறது. கடந்த மாதம் கனமழை பெய்தபோது மீனவர்களின் படகுகள் வலைகளை அலை இழுத்துச் சென்றது. இந்த நிலையில் டிட்வா புயல் முன்னெச்சரிக்கையாக படகுகளை மேடான பகுதிக்கு மீனவர்கள் இழுத்துச் சென்று வைத்தனர். மீன்பிடி வலைகள் உபகரணங்களையும் கடலோரத்தில் இருந்து அகற்றி பாதுகாப்பான இடத்தில் வைத்தனர். நேற்று இரவு திடீரென கனமழை பெய்தது. இதனால் மேட்டுப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் மழை வெள்ளம் கடலுக்குள் இழுத்துச் சென்றது. இதை பார்த்த மீனவர்கள் அதை தடுத்தனர். இருப்பினும் 3 படகுகள் வலைகளும் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது. இந்த வலைகளின் மதிப்பு மட்டும் ரூபாய் 50 லட்சம் என மீனவர்கள் தெரிவித்தனர்.
இதையடுத்து சின்ன காலாப்பட்டு மீனவர்கள் இன்று காலை கிழக்கு கடற்கரை சாலையில் கடலரிப்பை தடுக்க நிரந்தர தீர்வு காண தூண்டில் முள்வளைவு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 2 படகுகள் மீன்பிடி வலைகளை சாலையில் போட்டு மறியல் செய்தனர். பள்ளி கல்லூரி பணிக்கு செல்லும் நேரத்தில் மறியல் நடந்ததால் கிழக்கு கடற்கரை சாலையில் இருபுறமும் சுமார் 3 கிலோமீட்டர் வாகனங்கள் நின்றது. போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. காலாப்பட்டு போலீசார் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதிகாரிகள் வரும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மீனவர்கள் தெரிவித்தனர். மீனவர்கள் ஊழியர்கள் பணிக்கு செல்ல வழிவிடும்படி போலீசார் வலியுறுத்தினார்கள். இதனால் சாலையின் ஒரு புறத்தில் வாகனங்கள் செல்ல மீனவர்கள் வழிவிட்டனர். வாகனங்கள் சென்ற பின் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வர வேண்டும் என கோரி மீண்டும் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அங்கு வந்து மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது வரும் 8ஆம் தேதி தூண்டில் முள்வளைவு அமைக்க பூமி பூஜை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இதை ஏற்று மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நெயில் பாலிஷோட கலருக்கு கூட அவ ஏன் கிட்ட தான் ஆப்ஷன் கேட்பா. ஆனா பண்றது நேர் ஆப்போசிட். எனக்கு ஒயிட் ஃப்ளவர் தான் பிடிக்கும்னு அண்ணனுக்கு தெரியும். ஆனா எங்க அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல 2 விஷயத்துல மட்டும் ஒத்துமை. அருண், அவன் விஷயத்துல எனக்கு தைரியமே எங்க அண்ணன் தான். ஏய், உனக்கு தைரியமா கொடுக்க ஜாஸ் ஆலுகாஸ் தங்கம் தான் இருக்குன்னு சொன்னப்ப அவ சொன்னா பர்ஃபெக்ட். நீ போ, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன ஆளு. ஜாஸ் ஆலுகாஸ், சில உறவுகள் தைரியம் தரும். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவு பகுதிகள் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவு 3வது குறுக்கு தெரு மற்றும் 4வது குறுக்கு தெரு கிழக்கு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 25,68,000 மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், துறை அதிகாரிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு 1008 அகல் விளக்குகள் மற்றும் சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. புதுச்சேரியில் பல்வேறு ஆலயங்களில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றது. அம்மன் ஆலயத்தின் பாராயண குழுவினரால் 1008 அகல் விளக்குகள் மற்றும் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் அங்கன்வாடியில் அப்பகுதி மக்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று சேர், அடுப்பு உள்ளிட்ட உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் சட்டமன்ற உறுப்பினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் அங்கன்வாடி மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அங்கன்வாடிக்கு சேர், அடுப்பு போன்ற உபகரணங்கள் வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று சொந்த செலவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இன்று நேரடியாக சென்று அங்கன்வாடி மையத்திற்கு சேர், அடுப்பு போன்ற உபகரணங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
திருபுவனை பகுதியில் ரூபாய் 24.10 லட்சம் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 24.10 லட்சம் செலவில் திருபுவனை வரதராஜ பெருமாள் நகர், திருவண்டார்கோயில், ஜெயபிரீத்தி நகர், திருமலை நகர், வலம்புரி விநாயகர் நகர் மற்றும் இந்திரா நகர் வடக்கு லேஅவுட் ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் முத்துராமன் மற்றும் திருபுவனை திருவண்டார்கோயில் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற்ற வீட்டு உபயோகப் பொருள் கண்காட்சியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள சாய்பாபா திருமண நிலையத்தில் ஃபர்னிச்சர் எக்ஸ்போ என்ற தலைப்பில் வீட்டு உபயோகப் பொருள் கண்காட்சி மற்றும் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் உரிமையாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை மகாதீபத்தை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா நடைபெற்றது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். திருவிழாவின் ஒரு பகுதியாக அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை மகாதீபத்தை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றப்பட்டு அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் அக்ஷரதா ஹோட்டல் உரிமையாளர் அன்பு, மேனேஜிங் டைரக்டர் அன்பு சூர்யா மற்றும் கோவில் தனி அதிகாரி சிறப்பான ஏற்பாடு செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உயரிய குறிக்கோளான என் வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி என்பதை வலியுறுத்தும் வகையில் சுயசார்பு பாரதம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உயரிய குறிக்கோளான என் வீட்டில் சுதேசி, வீட்டுக்கு வீடு சுதேசி என்பதை வலியுறுத்தும் வகையில் சுயசார்பு பாரதம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சுதேசி பொருட்களை வாங்குவது குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை உரையாற்றினார். பின்னர் சுயசார்பு பாரதம் குறித்த உறுதிமொழியை சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ஹன்னா மோனிஷா, பேராசிரியர்கள், சுயசார்பு பாரத இயக்கத்தின் தலைவர் டாக்டர் ஜெயலட்சுமி, பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விவசாய நிலங்களில் இரை தேடி சுற்றி திரியும் மயில்களை பாதுகாக்க வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தேசிய பறவையான மயில் புதுச்சேரி தெற்கு பகுதி மட்டுமன்றி மாநிலம் முழுவதும் விவசாய நிலங்களில் அதிக அளவில் சுற்றி திரிகின்றன. மயில்கள் கூட்டம் கூட்டமாக சென்று விளைநிலங்களில் சாகுபடி செய்துள்ள பயிர்களை தின்று பசியாறி வருகின்றன. அவற்றை விரட்டினாலும் கூட்டம் கூட்டமாக வந்து செல்வதை பலர் ரசித்தாலும் சிலர் கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். இதன் காரணமாக மயில்களை சமூக விரோதிகள் பிடித்து அதன் தோகையை பிடுங்குவது, வேட்டையாடும் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் புதுச்சேரி முழுவதும் மயில்கள் சுற்றி திரியும் கிராமங்களில் வனத்துறையினர் ரோந்து சென்று கண்காணித்து பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் புதுச்சேரி அரசு வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வகையில் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்திலிருந்து அயிட்டூர் மகாதேவர் சிவன் ஆலயத்திற்கு செல்லும் புறவழி சாலையில் உள்ள தென்னந்தோப்பில் மயில்கள் கூட்டமாக சென்று இரை தின்பதை பலரும் ரசித்து செல்கின்றனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் புதுச்சேரி மீனவ கிராமங்களின் பாதிப்பு குறித்து மக்களவையில் பேசியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜ்நிவாஸ் என்று அழைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் லோக் நிவாஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலால் இயந்திரம் பழுதாகி சேதமடைந்த பதிவு பெற்ற 50 கட்டுவலை விசை படகுகளுக்கு ரூபாய் 5 லட்சத்திற்கான பெஞ்சல் புயல் நிவாரண ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி முள்ளோடை நுழைவு வாயில் பகுதியில் கடைவாசலில் கல்லால் அடித்து ஆண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உடனிருந்த முதியவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.